அரசாங்க அதிகாரியா பொறுப்பேற்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். அதிலும் குறிப்பாக காவல்துறையில் இருந்தால் மக்களை எப்படினாலும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, மனோநிலை நம்ம ஆட்களுக்கு வந்திருக்கிறது. இவர்களுடைய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிது. சாதாரணமாக நாம் கடையில் வாங்கக்கூடிய ஒரு டீ, அந்த டீ 20 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வரியை வைத்து தான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது என்பது கூட தெரியாமல் நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் இன்றைக்கு ஆடக்கூடிய நிலையை இன்றைக்கி பெருமளவுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் ஒரு காட்சியாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 வயது பெண் குழந்தை காணாமல் போயிட்டு அப்படிங்கிறதுக்காக காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு இளைஞன் கையை கட்டி கொண்டு புகாரை கொடுக்குறான். அந்த பையனுக்கு அவனுடைய சகோதரியாகவோ அல்லது காதலியாகவோ மனைவியாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த ஸ்டேஷன் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, அவன் கையை கட்டிட்டு நிற்கிறான், புகார் கொடுக்குறான். என்னுடைய அந்த உறவினரை சகோதரியை கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக நிற்கிறான். அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே ஜீப்பில் வாகனத்தில் போடுறதற்கு தேடுறதற்கு பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்ல நாம் இங்கே நம்ம ஐயா மோடி ஐயா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் பிளெயினில் இன்றைக்கு அவர் 1 வருஷத்துக்கு வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதுபோல் மகாராஷ்டிராவினுடைய அந்த முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் சொன்ன உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? நம்முடைய சாதாரண இந்த விமானத்தில் ஒரு எக்கனாமிக் கிளாஸ் எடுத்து ஒரு நாள் போனார். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சான்னு சொல்லக்கூடிய கதையாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் சுகந்த அதிகாரி இன்றைக்கு எதில் வந்தார்னா தனி சார்ட்டர்ட் பிளேன் ஜெட்டில் வராரு, அவர் மட்டும்தான் வராருன்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இந்த சிக்கனமாக இரு என்பது சாதாரண மக்களுக்காக